முருகா, இந்த ஒரு பெயரை கேட்டாலே உடைந்த மனசுக்கும் நிம்மதி கிடைக்கும். கண்ணீரில் மூழ்கிய வாழ்க்கைக்கும் நம்பிக்கை பிறக்கும். எத்தனை பேர் வாழ்க்கையில் விழுந்தாலும் நான் இருக்கேன் என்று தோளாக நின்று காப்பவர் முருகன். அப்படி கோடி பக்தர்களின் உயிர் நம்பிக்கையாக இருக்கும் அருள்மிகு முருகப்பெருமானின் சென்னையை சுற்றியிருக்கும் சக்தி வாய்ந்த, அதிசயம் நிறைந்த, மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்கோயில்கள் என்னென்ன தெரியுமா? வேண்டுதல் நிறைவேறும் தலங்கள், மன அமைதி தரும் புனித ஸ்தலங்கள், ஒருமுறை சென்றாலே மீண்டும் மீண்டும் செல்ல தூண்டும் அருள் மலைகள். அந்த தெய்வீக பயணத்தை இப்போது ஒன்றாக தொடங்கலாம். வெற்றிவேல் முருகன் அருள் நிறைந்த திருத்தலங்களை பார்க்க வாங்க. சென்னையின் நடுப்பகுதியில் ஆயிரக்கணக்கான பக்தர்களின் கண்ணீரை நம்பிக்கையாக மாற்றிய ஒரு அதிசய முருகன் கோவில் இருக்கிறது தெரியுமா? மனதில் எவ்வளவு கவலை இருந்தாலும் முருகா என்று இங்கே வந்து அழைத்தால் ஒருவித தைரியமும் நிம்மதியும் உள்ளத்தில் பிறக்கும். அந்த அருள் நிறைந்த புனித ஸ்தலம்தான் சென்னை பாரிஸில் இருக்கும் அருள்மிகு கந்தகோட்டம் முருகன் திருக்கோவில். சென்னையின் மிகவும் பரபரப்பான பகுதியான பாரிஸ் கார்னர் அருகே ரசப்பா செட்டி தெருவில் அமைந்துள்ளது இந்த புகழ்பெற்ற கந்தகோட்டம் முருகன் கோவில். பல நூற்றாண்டுகளாக பக்தர்களின் நம்பிக்கையாக திகழும் இந்த கோவிலுக்கு தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல, வெளிநாடுகளிலிருந்தும் பக்தர்கள் வந்து வழிபடுகிறார்கள். இந்த கந்தகோட்டம் முருகன் கோவில் சுமார் 300 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான வரலாற்றைக் கொண்டது. அருளாளர் வள்ளலார் ராமலிங்க அடிகளார் கூட இந்த முருகப்பெருமானை மனமார வழிபட்டு பாடல்கள் பாடியிருக்கிறார் என்பதே இந்த கோவிலின் மிகப்பெரிய சிறப்பு. இங்கு இருக்கும் முருகப்பெருமான் வள்ளி மற்றும் தெய்வானையுடன் அருள்பாலிக்கிறார். அவரது திருமேனியை பார்த்தாலே மனதில் இருக்கும் பயமும் பதற்றமும் கரைந்து போகும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். கந்தகோட்டம் முருகனை மனதார வழிபட்டால் திருமண தடை நீங்கும், வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும், மனக்குழப்பம் அகலும், எதிரிகள் தொல்லை விலகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. சிறப்பாக செவ்வாய் மற்றும் கிருத்திகை நாட்களில் இங்கு விளக்கு ஏற்றி முருகனை வேண்டினால் நினைத்த காரியம் விரைவில் நிறைவேறும் என்று பக்தர்கள் கூறுகிறார்கள். நீங்களும் ஒருமுறை இந்த அருள் நிறைந்த கந்தகோட்டம் முருகனை தரிசித்து வெற்றிவேல் முருகன் என்று மனதார சொல்லுங்கள். முருகனின் அருள் உங்கள் வாழ்க்கையிலும் அதிசயங்களை நிகழ்த்தட்டும். வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் ஒருமுறை இந்த மலையை ஏறி முருகனை தரிசித்தால் மனதில் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும் என்று சொல்கிறார்கள். திருப்பதி ஏறும் பக்தர்களைப் போலவே ஆயிரக்கணக்கான மக்கள் கால்நடையாக ஏறிச் சென்று மனதார வேண்டிக் கொள்கிற ஒரு சக்தி வாய்ந்த முருகன் ஸ்தலம் சென்னையைச் சுற்றியிருக்கும் அந்த அதிசய மலைக்கோவில்தான் அருள்மிகு குன்றத்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். சென்னைக்கு அருகிலுள்ள குன்றத்தூர் பகுதியில் சிறிய மலை மேல் அமைந்துள்ளது இந்த புகழ்பெற்ற முருகன் கோவில். தாம்பரம், போரூர், பூந்தமல்லி போன்ற பகுதிகளில் இருந்து எளிதாக செல்லக்கூடிய இந்த திருத்தலத்திற்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகிறார்கள். இந்த குன்றத்தூர் முருகன் கோவில் பல நூற்றாண்டுகளாக பக்தர்களின் நம்பிக்கையாக விளங்குகிறது. பெரிய சிவபக்தரான சேக்கிழார் பிறந்த புனித பூமி என்பதே இந்த ஊரின் மிகப்பெரிய பெருமை. இங்குள்ள முருகப்பெருமான் வடக்கு நோக்கி அருள்பாலிப்பது மிகவும் அபூர்வமான சிறப்பாக கருதப்படுகிறது. பழனிக்குச் சென்ற முருகன் திரும்பி வந்து இங்கு தங்கியதாகவும் அதனால் இந்த தலம் மிகவும் சக்தி பெற்றதாகவும் பக்தர்கள் நம்புகிறார்கள். குன்றத்தூர் முருகனை மனதார வழிபட்டால் திருமண தடை நீங்கும், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் முன்னேற்றம் கிடைக்கும், கடன் பிரச்சனைகள் குறையும், குடும்பத்தில் அமைதி நிலவும், மனதில் இருக்கும் பயமும் கவலையும் அகலும் என்று நம்பப்படுகிறது. சிறப்பாக கிருத்திகை, சஷ்டி நாட்களில் மலையை ஏறி வெற்றிவேல் முருகன் என்று சொல்லி தரிசித்தால் வேண்டிய காரியம் விரைவில் நிறைவேறும் என்று பக்தர்கள் கூறுகிறார்கள். நீங்களும் ஒருமுறை இந்த அருள் நிறைந்த குன்றத்தூர் முருகனை தரிசித்து உங்கள் மனதில் இருக்கும் வேண்டுதலை சொல்லுங்கள். முருகனின் அருள் உங்கள் வாழ்க்கையை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லட்டும். தோல்வி மேல் தோல்வி, மனதில் நிம்மதி இல்லையா?
எவ்வளவு முயற்சி செய்தாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரவில்லையா? அப்படியான நேரத்தில் போராடும் வாழ்க்கைக்கு வெற்றியை கொடுக்க வருபவர் முருகன். அசுரர்களை வென்ற வீர சக்தியுடன் இன்றும் பக்தர்களின் துன்பங்களை அழித்து அருள் புரியும் அந்த அதிசய ஸ்தலம்தான் அருள்மிகு திருப்போரூர் கந்தசுவாமி திருக்கோவில். சென்னை மகாபலிபுரம் ஈசிஆர் சாலைக்கு அருகில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த புகழ்பெற்ற திருப்போரூர் முருகன் கோவில். சென்னையிலிருந்து எளிதாக சென்று தரிசிக்கக்கூடிய இந்த புனித தலத்திற்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து முருகனை வழிபடுகிறார்கள். திருப்போரூர் என்ற பெயருக்கே ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது. போர் செய்த ஊர் என்பதால்தான் இந்த தலத்திற்கு திருப்போரூர் என்ற பெயர் வந்தது. அசுர சக்திகளை அழிக்க முருகப்பெருமான் போரிட்ட புனித பூமி இது என்று புராணங்கள் கூறுகின்றன. இந்த கோவில் சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பு சிதம்பர சுவாமிகள் என்ற பெரிய சிவயோகியால் புதுப்பிக்கப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. மண்ணுக்குள் மறைந்திருந்த முருகன் சிலையை கண்டெடுத்து மீண்டும் மக்களுக்கு தரிசனம் கிடைக்கச் செய்தார் சிதம்பர சுவாமிகள். அதனால் இந்த தலம் இன்று வரை மிகுந்த சக்தி வாய்ந்த முருகன் ஸ்தலமாக போற்றப்படுகிறது. திருப்போரூர் முருகனை மனதார வழிபட்டால் எதிரிகள் தொல்லை விலகும், நீதிமன்ற மற்றும் வழக்கு பிரச்சனைகள் சரியாகும், வேலை தொழிலில் வெற்றி கிடைக்கும், மனதைரியம் அதிகரிக்கும், திருமண தடை நீங்கி நல்ல வாழ்க்கை அமையும் என்று நம்பப்படுகிறது. சிறப்பாக சஷ்டி மற்றும் கிருத்திகை நாட்களில் இங்கு பாலபிஷேகம் செய்து முருகனை வேண்டினால் வாழ்க்கையில் இருந்த தடைகள் உடைந்து வெற்றி கிடைக்கும் என்று பக்தர்கள் கூறுகிறார்கள். நீங்களும் ஒருமுறை இந்த வீரசக்தி நிறைந்த திருப்போரூர் முருகனை தரிசித்து வெற்றிவேல் முருகன் என்று மனதார சொல்லுங்கள். முருகனின் அருள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து போராட்டங்களையும் வெற்றியாக மாற்றட்டும். பல வருடங்களாக காத்திருக்கும் வேண்டுதல் இன்னும் நிறைவேறவில்லையா? திருமணம் தடைபடுகிறதா? காதலித்தவர்கள் ஒன்று சேர முடியாமல் தவிக்கிறார்களா? அப்படியான நேரத்தில் மனதார வேண்டினால் நினைத்ததை நிறைவேற்றும் ஒரு அதிசய முருகன் ஸ்தலம் சென்னையை அருகில் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்களின் வாழ்க்கையில் அதிசயங்களை நிகழ்த்திய அந்த அருள் நிறைந்த திருத்தலம்தான் அருள்மிகு சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். சென்னைக்கு வடக்கே பொன்னேரி அருகில் அமைந்துள்ள அமைதியான கிராமப் பகுதிதான் சிறுவாபுரி. நகரத்தின் சத்தமில்லாமல் மன அமைதியுடன் முருகனை தரிசிக்கக்கூடிய இந்த புனித தலத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்து பக்தர்கள் வருகை தருகிறார்கள். இந்த சிறுவாபுரி முருகன் கோவில் சுமார் 900 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான வரலாற்றை கொண்டதாக கூறப்படுகிறது. இங்கு அருள் பாலிக்கும் பாலசுப்பிரமணியர் குழந்தை வடிவில் இருக்கும் முருகப்பெருமான் என்பதே மிகப்பெரிய சிறப்பு. ராமாயண் காலத்தில் லவனும் குசனும் அஸ்வமேத யாக குதிரையை பிடித்த இடம் இதுதான் என்று புராணங்கள் கூறுகின்றன. அதனால் இந்த பூமி மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. சிறுவாபுரி முருகனை மனதார வழிபட்டால் திருமண தடை விரைவில் நீங்கும், காதலித்தவர்கள் ஒன்று சேரும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும், நீண்ட நாள் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். சிறப்பாக இங்கு தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமைகள் அல்லது 6 கிருத்திகை நாட்கள் வழிபட்டால் வேண்டிய வரம் நிச்சயம் கிடைக்கும் என்று பலர் நம்பிக்கையுடன் கூறுகிறார்கள். நீங்களும் ஒருமுறை இந்த அருள் நிறைந்த சிறுவாபுரி முருகனை தரிசித்து உங்கள் மனதில் இருக்கும் வேண்டுதலை சொல்லுங்கள். வெற்றிவேல் முருகன் அருளால் உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் மலரட்டும். வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் ஒரு சக்தி வாய்ந்த முருகன் கோவிலுக்குச் சென்று மனதார வேண்டினால் அந்த கவலை கூட மெதுவாக கரைய ஆரம்பிக்கும். அப்படி பக்தர்களின் துன்பங்களை நீக்கி வெற்றியும் தைரியமும் அருளும் ஒரு அதிசய முருகன் ஸ்தலம் சென்னைக்கு அருகில் இருக்கிறது தெரியுமா? உயரமாக கம்பீரமாக அருள் பாலிக்கும் முருகப்பெருமானை தரிசிக்க தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்களை வரும் அந்த புனித தலம்தான் அருள்மிகு வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். சென்னைக்கு அருகில்
ஸ்ரீபெரும்புதூர் சிங்கப்பெருமான் கோவில் சாலையில் அமைந்துள்ள அமைதியான ஊர்தான் வல்லக்கோட்டை. பசுமை நிறைந்த சூழலில் இருக்கும் இந்த முருகன் கோவில் நகர வாழ்க்கையின் பரபரப்பில் இருந்து மன அமைதி தரும் புனித இடமாக திகழ்கிறது. இந்த வல்லக்கோட்டை முருகன் கோவில் பல நூற்றாண்டுகளாக பக்தர்களின் நம்பிக்கையாக விளங்குகிறது. இங்கு அருள்பாலிக்கும் முருகப்பெருமான் சுமார் 7 அடி உயரத்தில் கம்பீரமாக காட்சியளிப்பது மிகப்பெரிய சிறப்பு. தமிழ்நாட்டிலேயே உயரமான முருகன் சிலைகளில் ஒன்றாக இந்த மூர்த்தி கருதப்படுகிறது. வல்லன் என்ற அசுரனை அழித்ததால் இந்த இடத்திற்கு வல்லக்கோட்டை என்ற பெயர் வந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அதனால் இந்த முருகன் தீய சக்திகளை அழித்து பக்தர்களை காப்பவர் என்று நம்பப்படுகிறது. வல்லக்கோட்டை முருகனை மனதார வழிபட்டால் வாழ்க்கை தடைகள் நீங்கும், வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும், கடன் சுமைகள் குறையும், மனதைரியம் அதிகரிக்கும், குடும்பத்தில் அமைதி மற்றும் சந்தோஷம் நிலவும் என்று நம்பப்படுகிறது. சிறப்பாக சஷ்டி, கிருத்திகை நாட்களில் இங்கு காவடி எடுத்து அல்லது பாலபிஷேகம் செய்து வேண்டினால் நினைத்த காரியம் விரைவில் நிறைவேறும் என்று பக்தர்கள் கூறுகிறார்கள். மனதில் எவ்வளவு கவலை இருந்தாலும் ஒரு சில கோவில்களுக்குச் சென்றாலே அங்கே இருக்கும் தெய்வீக சக்தி மனசை அமைதியாக மாற்றிடும். அப்படி முருகனின் அருளால் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு நம்பிக்கையும் தைரியமும் கொடுத்து வரும் சென்னையின் சக்தி வாய்ந்த முருகன் ஸ்தலங்களில் ஒன்றுதான் அருள்மிகு நங்கநல்லூர் கந்தசுவாமி திருக்கோவில். சென்னையின் நங்கநல்லூர் பகுதியில் அமைந்துள்ள இந்த முருகன் கோவில் விமான நிலையம் அருகில் இருப்பதால் தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்கிறார்கள். அமைதியான சூழல், மனதை கவரும் கோவில் வடிவமைப்பு மற்றும் அருள் நிறைந்த முருகப்பெருமான் தரிசனம் இந்த தலத்தை மிகவும் சிறப்பாக மாற்றுகிறது. இந்த கந்தசுவாமி கோவில் முருக பக்தர்களின் பேராதரவுடன் வளர்ந்த புகழ்பெற்ற திருத்தலமாகும். இங்கு அருள்பாலிக்கும் முருகப்பெருமான் வள்ளி மற்றும் தெய்வானையுடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறார். கிருத்திகை, ஷஷ்டி மற்றும் முக்கிய முருகன் திருவிழா நாட்களில் இந்த கோவில் முழுவதும் பக்தர்களின் வெற்றிவேல் முருகன் முழக்கத்தால் நிரம்பியிருக்கும். நங்கநல்லூர் கந்தசுவாமியை மனதார வழிபட்டால் மன அமைதி கிடைக்கும், குடும்ப பிரச்சனைகள் குறையும், வேலை மற்றும் கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும், எதிர்மறை சக்திகள் விலகும், குழந்தை பாக்கியம் மற்றும் திருமண வரம் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். சிறப்பாக கிருத்திகை நாளில் விளக்கு ஏற்றி முருகனை வேண்டினால் நினைத்த காரியம் விரைவில் நிறைவேறும் என்று கூறப்படுகிறது. நீங்களும் ஒருமுறை இந்த அருள் நிறைந்த நங்கநல்லூர் கந்தசுவாமியை தரிசித்து முருகா என்று மனதார அழையுங்கள். முருகனின் அருள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் இருளை அகற்றி வெற்றி மற்றும் நிம்மதியை தரட்டும். சென்னையில் ஒரு முருகன் கோவில் இருக்கிறது. அங்கு மனதார வேண்டினால் நினைத்தது நடந்தே தீரும் என்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நம்புகிறார்கள். திருமணம் தடைப்பட்டவர்கள், வேலைக்காக காத்திருப்பவர்கள், கண்ணீருடன் வந்தவர்கள் கூட முருகனின் அருளால் நிம்மதியுடன் திரும்பியிருக்கிறார்கள். அப்படி கோடி மக்களின் நம்பிக்கையாக இருக்கும் அருள் நிறைந்த புனித தலம்தான் சென்னையின் புகழ்பெற்ற அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோவில். சென்னையின் இதய பகுதியான வடபழனியில் அமைந்துள்ளது இந்த புகழ்பெற்ற முருகன் கோவில். நகரத்தின் பரபரப்புக்குள் இருந்தாலும் கோவிலுக்குள் நுழைந்தவுடன் ஒருவித ஆன்மீக அமைதி மனதை ஆட்கொள்ளும். தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து முருகனை தரிசித்து வேண்டுதல்கள் செய்கிறார்கள். வடபழனி ஆண்டவர் கோவில் சுமார் 100 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்று சிறப்புமிக்க திருத்தலமாகும். ஒரு சாதாரண பக்தரின் தீவிர முருக பக்தியால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த தலம் இன்று தமிழ்நாட்டின் மிகவும் புகழ்பெற்ற முருகன் கோவில்களில் ஒன்றாக உயர்ந்துள்ளது. இங்கு அருள்பாலிக்கும் முருகப் பெருமான் பழனி ஆண்டவர் அலங்காரத்தில் காட்சியளிப்பது மிகப்பெரிய சிறப்பு. சினிமா பிரபலங்கள் முதல் சாதாரண மக்கள் வரை எல்லோரும் நம்பிக்கையுடன் வந்து வழிபடும் சக்தி வாய்ந்த முருகன் ஸ்தலமாக இது திகழ்கிறது. வடபழனி ஆண்டவரை மனதார வழிபட்டால் திருமண தடை நீங்கும், வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும், நோய்கள் மற்றும் மனக்கவலை குறையும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள்.
சிறப்பாக சஷ்டி மற்றும் கிருத்திகை நாட்களில் பாலபிஷேகம் செய்து முருகனை வேண்டினால் வாழ்க்கையில் இருந்த தடைகள் அகலும் என்று கூறப்படுகிறது. நீங்களும் ஒருமுறை இந்த அருள் நிறைந்த வடபழனி ஆண்டவரை தரிசித்து வெற்றிவேல் முருகன் என்று மனதார சொல்லுங்கள். முருகனின் அருள் உங்கள் வாழ்க்கையில் அதிசயமான நல்ல மாற்றங்களை கொண்டு வரட்டும். வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய போராட்டம் இருந்தாலும் ஒரு நாள் வரும், எல்லாம் மாறிவிடும். அந்த மாற்றத்தை அருளால் தருபவர் முருகன். அதுவும் திருத்தணியில் அருள் பாலிக்கும் முருகப்பெருமான். கோபத்தை அமைதியாக மாற்றும் கருணை வடிவம் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். 6 படை வீடுகளில் ஒன்றாக விளங்கும், கோடி பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கும் அந்த புனித மலைத்தலம்தான் அருள்மிகு திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். சென்னையில் இருந்து சுமார் 90 கிலோமீட்டர் தொலைவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மலைமேல் அமைந்துள்ளது இந்த புகழ்பெற்ற திருத்தணி முருகன் கோவில். 365 படிகளை ஏறிச் செல்லும் இந்த புனித பயணம் வருடத்தின் ஒவ்வொரு நாளின் பாவங்களையும் நீக்கும் என்ற நம்பிக்கை பக்தர்களிடம் உள்ளது. மலையை ஏறும் ஒவ்வொரு அடியிலும் வெற்றிவேல் முருகன் என்ற பக்தி முழக்கம் மனதை ஆன்மீகத்தில் மூழ்கடிக்கும். திருத்தணி முருகப்பெருமான் சூரபத்மனை அழித்த பின் தன் கோபத்தை தணித்து அமைதியாக அமர்ந்த புனித தலம் என்று புராணங்கள் கூறுகின்றன. அதனால்தான் இந்த இடத்திற்கு திருத்தணி என்ற பெயர் வந்ததாக நம்பப்படுகிறது. இது முருகனின் 6 படை வீடுகளில் ஒன்றாக மிகவும் புகழ்பெற்றது. இங்கு அருள் பாலிக்கும் முருகப்பெருமான் அமைதியும் அருளும் நிறைந்த முகத்துடன் காட்சியளிப்பது பக்தர்களின் மனதில் அளவில்லா நிம்மதியை தருகிறது. திருத்தணி முருகனை மனதார வழிபட்டால் வாழ்க்கை தடைகள் நீங்கும், மனக்கவலை மற்றும் பயம் அகலும், திருமண மற்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வேலை மற்றும் தொழிலில் வெற்றி கிடைக்கும், குடும்பத்தில் அமைதி மற்றும் சந்தோஷம் நிலவும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். சிறப்பாக சஷ்டி, கிருத்திகை மற்றும் தைப்பூசம் நாட்களில் மலையை ஏறி முருகனை தரிசித்தால் நினைத்த காரியம் விரைவில் நிறைவேறும் என்று கூறப்படுகிறது. நீங்களும் ஒருமுறை இந்த அருள் நிறைந்த திருத்தணி முருகனை தரிசித்தால் உங்கள் மனதில் இருக்கும் கவலைகளை முருகனிடம் சொல்லுங்கள். வெற்றிவேல் முருகன் அருளால் உங்கள் வாழ்க்கையில் அமைதியும் வெற்றியும் நிரம்பட்டும். மலைமேல் அமர்ந்து பக்தர்களின் கண்ணீரை நம்பிக்கையாக மாற்றும் ஒரு அதிசய முருகன் இருக்கிறார். வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் முருகா என்று மனதார அழைத்து இந்த மலையை ஏறிச் சென்றால் மனதில் ஒரு புதிய சக்தி பிறக்கும் என்று பக்தர்கள் சொல்கிறார்கள். அப்படி ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் அதிசயங்களை நிகழ்த்திய அந்த அருள் நிறைந்த தலம்தான் வேலூர் அருகே இருக்கும் அருள்மிகு ரத்னகிரி பாலமுருகன் திருக்கோவில். சென்னை வேலூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஆற்காடு அருகே அமைந்துள்ள சிறிய மலைமேல் உள்ளது இந்த புகழ்பெற்ற ரத்னகிரி முருகன் கோவில். பசுமை சூழ்ந்த அமைதியான இடத்தில் இருக்கும் இந்த திருத்தலத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்து பக்தர்கள் வந்து முருகனை தரிசிக்கிறார்கள். ரத்னகிரி பாலமுருகன் கோவில் முன்பு மிகவும் சிறிய மற்றும் அமைதியான மலைக்கோவிலாக இருந்தது. ஆனால் பாலமுருகன் அடிமை என்று பக்தர்கள் அழைக்கும் ஸ்ரீ சச்சிதானந்தம் சுவாமிகளின் அர்ப்பணிப்பால் இந்த கோவில் இன்று உலகம் அறிந்த புகழ்பெற்ற முருகன் ஸ்தலமாக உயர்ந்தது. இங்கு அருள் பாலிக்கும் பாலமுருகன் குழந்தை முக அழகுடன் காட்சியளிப்பது மிகவும் சிறப்பு. முருகனின் திருமேனியை பார்த்தாலே மனதில் இருக்கும் கவலைகள் கரைந்து போகும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். ரத்னகிரி பாலமுருகனை மனதார வழிபட்டால் வாழ்க்கை தடைகள் அகலும், திருமண வரம் கிடைக்கும், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும், மன அமைதி மற்றும் தைரியம், நீண்ட நாள் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். சிறப்பாக கிருத்திகை மற்றும் சஷ்டி நாட்களில் மலையை ஏறி பாலபிஷேகம் செய்து வேண்டினால் முருகனின் அருள் விரைவில் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. நீங்களும் ஒருமுறை இந்த அருள் நிறைந்த ரத்னகிரி பாலமுருகனை தரிசித்து வெற்றிவேல் முருகன் என்று மனதார சொல்லுங்கள்.
முருகனின் அருள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையும் வெற்றியையும் கொண்டு வரட்டும். முருகன் மற்றும் வள்ளி அம்மனின் தெய்வீக காதல் நடந்த புனித பூமி எது தெரியுமா? இன்றும் அந்த மலையில் முருகா என்று அழைத்தால் மனதில் ஒரு விளங்காத ஆனந்தமும் அமைதியும் பிறக்கிறது என்று பக்தர்கள் சொல்கிறார்கள். காதலும் பக்தியும் அருளும் ஒன்றாக கலந்த அந்த அதிசய மலைத்தலம்தான் வேலூர் அருகே இருக்கும் அருள்மிகு வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். வேலூர் மாவட்டத்தில் காட்பாடி அருகே அமைந்துள்ள அழகான மலைப்பகுதிதான் வள்ளிமலை. சிறிய மலை மீது அமைந்துள்ள இந்த முருகன் கோவிலுக்கு படிகள் ஏறி செல்லும் பக்தி அனுபவமே ஒரு தனி ஆனந்தமாக இருக்கும். மலையின் மேலிருந்து பார்க்கும் இயற்கை காட்சி மனதில் இருக்கும் கவலைகளை மறக்க வைக்கும் அளவுக்கு அமைதியை தருகிறது. வள்ளி அம்மன் வாழ்ந்த இடமாகவும் முருகப்பெருமான் வள்ளியை மணந்த புனித தலமாகவும் இந்த வள்ளிமலை புராணங்களில் போற்றப்படுகிறது. இங்கிருக்கும் குகைகள் மற்றும் புனித இடங்கள் வள்ளி அம்மனின் வாழ்க்கையுடன் தொடர்புடையவை என்று நம்பப்படுகிறது. முருகன் வேடமிட்டு வந்து வள்ளியை சோதித்த கதை இந்த மலை முழுவதும் தெய்வீக நினைவாக வாழ்ந்து வருகிறது. அதனால் காதல், திருமணம் மற்றும் குடும்ப நலத்திற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த தலத்திற்கு வந்து வேண்டுகிறார்கள். வள்ளிமலை முருகனை மனதார வழிபட்டால் திருமண தடை நீங்கும், காதலித்தவர்கள் ஒன்று சேரும், குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும், மன அமைதி கிடைக்கும், குழந்தை பாக்கியம் மற்றும் நல்ல வாழ்க்கை அமையும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். சிறப்பாக கிருத்திகை மற்றும் சஷ்டி நாட்களில் மலையை ஏறி முருகனை தரிசித்தால் நினைத்த வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் என்று கூறப்படுகிறது. நீங்களும் ஒரு முறை இந்த தெய்வீக காதல் நிறைந்த வள்ளிமலை முருகனை தரிசித்து வெற்றிவேல் முருகன் என்று மனதார சொல்லுங்கள். முருகனின் அருள் உங்கள் வாழ்க்கையில் அன்பும் அமைதியும் வெற்றியும் நிரப்பட்டும். நீங்களும் ஒருமுறை இந்த அருள் நிறைந்த முருகன் திருத்தலத்தை தரிசித்து வெற்றிவேல் முருகன் என்று மனதார சொல்லுங்கள். முருகனின் அருள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா தடைகளையும் அகற்றி வெற்றி, நிம்மதி மற்றும் சந்தோஷத்தை தரட்டும். முருகனை முழு மனதுடன் நம்புங்கள். கைவிட நினைக்கும் நேரத்தில் கூட உங்களுக்கு தைரியம் கொடுத்து முன்னேற்றும் சக்தி முருகனுக்கு உண்டு.